Hello all, welcome to Surya NEET Academy. NEET aspirants எல்லாருமே NEET 2025 எக்ஸாம சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இப்போ எல்லாருக்குமே நம்ம மைண்ட் செட்ல நம்மளுடைய மார்க் எவ்வளவு, நம்மளுடைய கட் ஆஃப் என்ன இருக்கலாம், நமக்கு MBBS சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சோ NEET 2025க்கு உண்டான கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ பொதுவா ஒவ்வொரு வருஷமும் இந்த கட் ஆஃப் மார்க்க டிசைட் பண்றதுக்கு ஒரு 2 to 3 பாராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த பாராமீட்டர் நம்ம பொதுவா என்னென்ன சொல்ல முடியும் அப்படின்னா difficulty level, exam duration, number of candidates appearance. சோ இந்த வருஷம் 2025க்கு உண்டான கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பொதுவா ஒரு क्वेश्चंस நம்ம எந்த கேண்டிடேட் எந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டாலும் கண்டிப்பா எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை டிக்ரீஸ் ஆகும். சோ அதுக்குண்டான முக்கியமான மூணு ரீசன் இதுதான். சோ அந்த ஃபர்ஸ்ட் ரீசன் क्वेश्चनோட difficulty level. சோ ஜெனரலா நீட் அட்டெண்ட் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே நம்ம போய் கேட்கோம் அப்படின்னா சோ இந்த இயர் क्वेश्चन ரொம்ப 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 டஃபா இருந்தது, எஸ்பெஷலி physics. சோ physics நமக்கு போடவே டைம் ரொம்ப ரொம்ப கன்சியூம் பண்ணிக்கிச்சு. சோ physicsோட difficulty level பொறுத்து கண்டிப்பா இந்த இயர் கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகும். சோ இரண்டாவது எக்ஸாம் டியூரேஷன். சோ போன வருஷம் 2024 நமக்கு 3 hour 20 minutes. சோ 20 क्वेश्चंस ஆப்ஷன்ல இருந்தது, 20 minutes எக்ஸ்ட்ரா இருந்தது. சோ அந்த 20 minutes நமக்கு இங்க எக்ஸ்ட்ரா கிடைச்சது. பட் இந்த வருஷம் 3 hours மட்டும் தான். 180 questions 180 minutes. சோ 3 hours மட்டும் இருக்கு. பட் இதல நடுவுல நம்ம கிட்ட சைன் வாங்குறோம், போட்டோ பேஸ்ட் பண்ணனும், அட்டெண்டன்ஸ் வைக்கணும் அப்படினு சொல்லி அதுக்கு ஒரு 2 or 3 minutes டைம் எடுத்துக்கிச்சு. சோ அந்த 2 or 3 minutes நமக்கு இங்க டைம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. சோ அப்ப 177 மினிட்ஸ்ல 180 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ற டியூரேஷனுக்கு வந்து. மூணாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர். சோ இந்த மூணு பாராமீட்டர் வச்சு தான் கட் ஆஃப் மார்க் இன்கிரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா நம்மளால சொல்ல முடியும். சோ ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சு. சோ ஜெனரலா எல்லார்கிட்ட போய் கேட்டாலும் சோ NEET 2025 ஓட physics question very tough, chemistry question moderate, biology question easy to moderate. So easy to moderate, but questions எப்படி இருக்கு அப்படினா ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஓகேங்களா? சோ ஜெனரலாவே நம்மளுடைய நீட் படிக்கிற எல்லா கேண்டிடேட்டுக்குமே ஒரு மைண்ட் செட் physics, chemistry, biology. இதுல biology வந்து ஈஸி, chemistry கொஞ்சம் படிச்சா போதும், physics அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அதை ப்ரூவ் பண்ற மாதிரி தான் நீட் 2025 क्वेश्चन பேப்பரும் அமைஞ்சிருச்சு. பட் இந்த biology ஈஸியா இருந்தாலும் ரொம்ப டைம் கன்சூமிங் பேப்பரா இருக்குது. சோ டோட்டல் 3 ஹவர்ஸ்ல இந்த பயாலஜிக்கு மட்டுமே மினிமம் 1 ஹவருக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்மளால ஆன்சர் பண்ற மாதிரி வந்துருச்சு. பட் நம்ம டைம் கன்சூமிங்கா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அறியாமையே கெமிஸ்ட்ரியிலும் நம்ம சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம், பிசிக்ஸ்லயும் நம்ம சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ இந்த क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சு. சோ பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இயர் கேட்டதுல 8 ஈஸியான क्वेश्चन. சோ நீட் பேட்டர்ன் நமக்கு தெரியும், physics 45, chemistry 45, botany 45, zoology 45, others biology 9. சோ இந்த out of 45 physicsல 8 क्वेश्चन ரொம்ப ஈஸியா இருந்தது, 21 क्वेश्चन மாடரேட் லெவல்ல இருந்தது, ரொம்ப டிஃபிகல்ட்டா ஒரு டஃப்பான லெவல்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படினா 16 क्वेश्चन. சோ இந்த 16 क्वेश्चन ஒரு கேண்டிடேட் சால்வ் பண்றாங்க அப்படினா கண்டிப்பா ஒரு क्वेश्चनக்கு 3 ல இருந்து 5 நிமிஷமாவது டைம் எடுத்துக்கும். சோ இந்த 8 + 21 29 क्वेश्चंसக்கு நம்ம நார்மலா 1 மினிட்டுக்குள்ளயோ இல்ல 2 மினிட்டுக்குள்ளே நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். பட் இந்த எக்ஸஸா இருக்கிற 16 क्वेश्चंस சால்வ் பண்ண கண்டிப்பா ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 3 ல இருந்து 5 நிமிஷமாவது டைம் எடுக்கும். சோ இந்த 16 क्वेश्चन நீட் ஹிஸ்டரியிலே சோ 2016க்கு முன்னாடி AAT PMT, 2016க்கு அப்புறம் நீட். சோ இந்த அரௌண்ட் 37 இயர்ல இந்த வருஷம் தான் physics ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்டிருக்காங்க. சோ இந்த क्वेश्चंस JEE மெயின்ஸ் அட்வான்ஸ் லெவல்ல கேக்குற क्वेश्चंस நம்மளுடைய நீட்ல கேட்டிருக்கு. சோ JEE மெயின்ஸ் 25 क्वेश्चंस 1 hour நமக்கு டைம் இருக்கு. டோட்டல் 75 क्वेश्चंस 3 hours. பட் இங்க நமக்கு பிசிக்ஸ்ல 45, பட் டோட்டலா 180 क्वेश्चंसக்கு 3 hours தான். சோ அப்ப இந்த இடத்துல இந்த டிஃபிகல்ட்டான क्वेश्चंस வரும்போது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் டைம் கிடைக்காதனால நம்ம அத அப்பியர் பண்ண முடியும். Coming to chemistry. So easy 11, moderate 19, toughest question 50. Botany, zoology பொதுவா நமக்கு 90, 45, 45 அப்படி இருக்கும். பட் இந்த வருஷம் அதுலயும் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. சோ பாட்டனியை பொறுத்தளவு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டலா 50 क्वेश्चंस கேட்டாங்க.
ஜுவாலஜி பொறுத்தளவுக்கு டோட்டலா 40 क्वेश्चंस கேக்குறாங்க. பட் 45 45 ஈவனா பிரிஞ்சு இருக்கணும், 50 40 பிரிஞ்சு இருக்கு. சோ இந்த 50 40ல பாட்டனில 20 क्वेश्चन ஈஸியா இருக்கு, மாடரேட்ல 16, டஃப்ல 14. ஜுவாலஜில 19 क्वेश्चन ஈஸி, 15 क्वेश्चन மாடரேட், 6 क्वेश्चन டிஃபிகல்ட். சோ இந்த மாடரேட்லயே ஒரு சில क्वेश्चंसக்கு கண்டிப்பா நம்மளை அறியாமையே நெகட்டிவ் மார்க் வர மாதிரி வந்து. சோ இந்த டஃபஸ்ட் क्वेश्चनக்கு நம்ம கிளியரா கரெக்ட்டா தெரிஞ்சா மட்டும் தான் அங்க ஆன்சர் பண்ணிருக்க முடியும். சோ இது இந்த இயருக்கு உண்டான ஒரு சின்ன அனாலிசிஸ். இதுவே நம்ம 2024 எடுத்தோம் அப்படினா क्वेश्चन பேப்பர்ல பிசிக்ஸ்ல 24 क्वेश्चंस ஈஸி, மாடரேட்ல 26, ரொம்ப டிஃபிகல்ட்டான லெவல் என்ன அப்படினா கெமிஸ்ட்ரிக்கு பாக்கும்போது ஈஸியான क्वेश्चन 26, மாடரேட் 14, டஃபஸ்ட் क्वेश्चन 10. பாட்டனில பாக்கும்போது ஈஸியான क्वेश्चन 15, மாடரேட்டான क्वेश्चन 28, டஃப்பான क्वेश्चन 9. ஜுவாலஜில 34 ஈஸி, 12 மாடரேட், 2 क्वेश्चन டஃப். பட் இந்த இதுல நமக்கு ஆப்ஷன்ஸோட இருக்கும். சோ நீட் 2024 பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு இதிலிருந்தும் 50 क्वेश्चंस, 5 क्वेश्चंस ஆப்ஷன்ஸ், 3 hour 20 minutes. பட் நீட் 2025 பொறுத்தளவுக்கு 45 क्वेश्चंस நம்ம அட்டெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு சப்டிவிஷன்ல இருந்து டோட்டலா 180 क्वेश्चंस, 3 hours மட்டும் தான். சரிங்களா? அப்ப 2024 ம் 25ல கம்பேர் பண்ணும்போது 2025ல பிசிக்ஸ் 16 क्वेश्चन டஃப், பட் 2024ல 6 தான். சோ அப்ப நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா 10 क्वेश्चन. அதுவே கெமிஸ்ட்ரியில பாக்கும்போது இங்க 15 10, அப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா 5. பாட்டனில பாக்கும்போது 9 இங்க 14, அப்ப நம்ம இங்க டிஃபரன்ஸ் பார்த்தாலும் 5. அதே மாதிரி ஜுவாலஜில பாக்கும்போது இங்க 2 क्वेश्चन, இங்க 6 क्वेश्चन. சோ அப்ப நம்ம டிஃபரன்ஸ் பாக்கும்போது 4. அப்ப கிட்டத்தட்ட இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படினா 10 15 20 24 क्वेश्चन 2024ல கேட்டதை விட கொஞ்சம் ஆவரேஜா கேட்டிருக்காங்க. பட் இதை விட டிஃபிகல்ட்டான லெவல்ல தான் நமக்கு டைம் கன்சூமிங்கா இருக்க மாதிரி அமைஞ்சிருச்சு. அப்ப 24 क्वेश्चंस நம்ம ஆவரேஜா இந்த 24 क्वेश्चन மிஸ் பண்ணிருக்கேன்னு வெச்சா கூட 24 × 4, சோ +1 போடும்போது நமக்கு கிட்டத்தட்ட 25 क्वेश्चंस. சோ அப்ப 96ல இருந்து 100 மார்க் நமக்கு மிஸ் ஆகும். அப்ப 2024ல ஒரு ஸ்டூடண்ட் எடுத்த கட் ஆஃப் மார்க்குக்கும் 2025ல நம்ம கட் ஆஃப் பிரெடிக்ஷன் பண்றோம் அப்படினா கிட்டத்தட்ட 100 மார்க் நமக்கு டிவியேட் ஆகி வர மாதிரி வரலாம். சோ அதுக்கு உண்டான ரீசன்ஸ் क्वेश्चनோட டிஃபிகல்ட்டி லெவல் பிளஸ் டியூரேஷன். இதுக்கு அடுத்து மூணாவதா இருக்கிற முக்கியமான ரீசன் என்ன அப்படினா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் ஆர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் என்ரோல். சோ 2023 பொறுத்தளவுக்கு இந்தியா முழுசா ஓவராலா நீட் எழுதுனது 21 லட்சம் பேர், 2024ல 23.3 லட்சம் பேர். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படினா 2023ல 1.4 லட்சம் பேர், 2024ல தமிழ்நாட்டுல 1.52 லட்சம் பேர். whereas 2025ல எவ்வளவு இருக்கு அப்படினா கிட்டத்தட்ட 24 லட்சம் தான். ஓவரால் ரொம்ப டீவியேஷன் கிடையாது, கொஞ்சம் மட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் 2023 24 பாக்கும்போது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. மினிமம் நாங்க 2 lakhs கேண்டிடேட்ஸ் அதிகமா இருக்காங்க. பட் 2025க்கு பாக்கும்போது 24 25 கம்பேர் பண்ணும்போது நியர்பை 1,70,000 to 80,000 people தான் அங்க அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டுல பாக்கும்போது 1.4 1.5 கிட்டத்தட்ட 10,000 குள்ள தான் வேரியேஷன் இருக்கு. இந்த வருஷம் தமிழ்நாட்டுல பார்த்தாலும் அப்ராக்ஸிமேட்டா 1.53 lakhs. சரிங்களா? ஒரு 1000 2000 மேக்ஸிமம் ஆஃப் 5000 கேண்டிடேட் குள்ள தான் அதிகமா இருக்காங்க 2024க்கும் 2025க்கும் கம்பேர் பண்ணுங்க. இதல 2023 24 நீட்டோட ஃபர்ஸ்ட் மார்க் நாம எடுத்துக்கணும் அப்படினா 720க்கு 720 அட்டெண்ட் அப்பியர் பண்ணாங்க. சோ 720க்கு 720 ஒரு ஸ்டூடண்டால நீட் 2023லும் 2024லும் எடுக்க முடிஞ்சது. that as 2025ல எடுக்க முடியுமான்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பா 2025ல ஒரு கேண்டிடேட்ஸ் 720க்கு 720 எடுக்கறாங்க அப்படிங்கிறது மிக 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 பெரிய கேள்விக்குறி. அப்ப அவுட் ஆஃப் 700ல இருந்து 720 குள்ளேயே நமக்கு யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா ரொம்ப 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 ரேர். பட் ஒரு 680 670 690 அந்த ரேஞ்சஸ் கேண்டிடேட்ஸ் யாராச்சும் எடுக்க பாசிபிலிட்டி இருக்கு. பட் மோர் தென் 700ன்றது வெரி 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 டிஃபிகல்ட்.
நம்ம தமிழ்நாடோட கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2023ல ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்னா 685, 2024ல 695. ஸோ 720 இருக்கும்போது 685, 720 2024 இருக்கும்போது 695. ஸோ இந்த இயர் கண்டிப்பா ஒரு 650, 660 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ல முடியும்னா 2024ஓட கொஸ்டின் பேப்பர் 2025ஓட கொஸ்டின் பேப்பர் 2024க்கு உண்டான எக்ஸாம் டியூரேஷன் 2025க்கு உண்டான எக்ஸாம் டியூரேஷன் 2024ல 23ல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு அப்பியர் ஆயிருக்காங்க, தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் கவுன்சிலிங்க்கு போயிருக்காங்க, அதுல ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு 2023 24 இந்த கம்பேரிசன் வெச்சும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு தடவை என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்னா நியர்பை 100 மார்க்ஸ் கண்டிப்பா கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இன்னும் இந்த 2023 24 டிடிஎல் தான் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் 92.5 நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அனலைஸ் பண்ணும்போது 92.5% ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபார் கவர்மெண்ட் காலேஜ். சோ யாரெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது 2023ல ஓசி கம்யூனிட்டில 606 மார்க் எடுத்தவங்களுக்கு சீட் கிடைச்சது. பிசில 556 எடுத்தவங்களுக்கு சீட் கிடைச்சது. பிசிஎம்ல 542 எடுத்தவங்களுக்கு சீட் கிடைச்சது. எம்பிசிஆர் டிஎன்சில 531, எஸ்சில 448, எஸ்சிஏல 382, எஸ்டில 355. சோ இந்த மார்க் 2023ல கவர்மெண்ட் காலேஜோட லாஸ்ட் கட் ஆஃப் மார்க். 2024க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓசி 651, பிசி 618, பிசிஎம் 611, எம்பிசிஆர் டிஎன்சி 602, எஸ்இ 531, எஸ்சிஏ 463, எஸ்டி 488. சோ இதான் 2024ல கவர்மெண்ட் காலேஜுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்கா இருந்தது. பட் இது மார்க். சோ எப்பவுமே நம்ம கவுன்சிலிங்க பொறுத்த அளவுக்கு அபார்ட் ஃப்ரம் மார்க் ரேங்க் தான் மெயினா கன்சிடர் பண்ணணும். சோ ரேங்க் வச்சு நம்ம ஒரு சின்ன அனலைஸ் பண்ணும்போது 2023ல ஓசில ஓவரால் ரேங்க் 1300, இது எல்லாமே ஓவரால் ரேங்க், நாட் கம்யூனிட்டி ரேங்க். சோ ஓவரால் ரேங்க் 1319 இருந்தவங்களுக்கு வரைக்கும் ஓசில சீட் கிடைச்சது. ஓவரால் ரேங்க் 3280 இருந்தவங்களுக்கு வரைக்கும் பிசில சீட் கிடைச்சது. அதே மாதிரி பிசிஎம்க்கு 4045, எம்பிசிக்கு 4648, எஸ்சிக்கு 9431, எஸ்சிஏவுக்கு 12659, எஸ்டிக்கு 14234. இது 2023ஓட ஓவரால் ரேங்க் வச்சு கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாடுல 92.5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிடைச்சது. 2024க்கு பார்க்கும்போது 1346 இந்த ரேங்க்ல இருந்த ஓசி கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சது. பிசில 3321, எம்பிசி பிசிஎம்க்கு 3781, எம்பிசிக்கு 4486, எஸ்சிக்கு 10158, எஸ்சிஏவுக்கு 15681, எஸ்டிக்கு 13964. அப்ப இந்த ரேங்க்ல இருந்த கேண்டிடேட்டுக்கு நம்மளுடைய ஸ்டேட் கவுன்சிலிங்ல 92.5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிடைச்சது. அப்ப இந்த ரெண்டு இயருக்கும் நான் கட் ஆஃப் மார்க்கா டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2023ல இருந்து 24 பார்க்கும்போது ஓசிக்கு 45 மார்க் அதிகமா இருக்கு, 606, 651. பிசிக்கு பார்க்கும்போது 556 இருந்து 618, 62 மார்க் அதிகமா இருக்கு. பிசிஎம்க்கு பார்க்கும்போது 69 மார்க் அதிகமா இருக்கு. எம்பிசிக்கு பார்க்கும்போது 71 மார்க் அதிகமா இருக்கு. எஸ்சிக்கு பார்க்கும்போது 83 மார்க் அதிகமா இருக்கு. எஸ்சிஏவுக்கு பார்க்கும்போது 81 மார்க் அதிகமா இருக்கு. எஸ்டிக்கு பார்க்கும்போது 133 மார்க் அதிகமா இருக்கு. சோ அப்ப மார்க்கோட கட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம பார்க்கும்போது 2024க்கு 23 விட கண்டிப்பா அங்க அதிகமா இருக்கு. பட் ரேங்க்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கிடையாது. சோ ரேங்க்ல டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 27. சோ 2023 24 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 92.5 ரிசர்வேஷன் எடுத்தவங்களோட ரேங்கோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 27. பிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 41. அப்ப பிசிஎம்க்கு பார்க்கும்போது 264, எம்பிசிக்கு பார்க்கும்போது ஒரு 162, எஸ்சிக்கு பார்க்கும்போது 727 ரேங்க்ல டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ்சிஏவுல 3022 ரேங்க்ல இருக்கு. எஸ்டிக்கு 270 ரேங்க்ல டிஃபரன்ஸ் இருக்கு.
சரிங்களா? சோ அந்த ரேங்கோட டிஃபரன்ஸ், மார்க்கோட டிஃபரன்ஸ் வந்து 2023க்கும் 24க்கும் பார்க்கும்போது நமக்கு இந்த ரேஞ்ச் இருக்கு. பட் 2024ம் 25ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல், எக்ஸாமோட டியூரேஷன், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இதை வச்சு நம்ம ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம முன்ன சொன்ன மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா 90ல இருந்து 110 மார்க். ஸோ ஆவரேஜா ஒரு 100 மார்க் கண்டிப்பா என்ன ஆகலாம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ அந்த டிக்ரீஸ் ஆகிறத வச்சு நம்ம சொல்லும் போது இந்த இயர் 2025 பொறுத்தளவுக்கு ஓசியா இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 550 மார்க் அப்படின்றது சேஃப் ஜோன். பிசியா இருக்காங்க அப்படின்னா ஒரு 518. சோ இதுல இருந்து அப்படியே 100 மைனஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு சேஃப் ஜோன். இங்க 511 ஒரு சேஃப் ஜோன். ஃபார் பிசிஎம், ஃபார் எம்பிசி 502 இஸ் தி சேஃப் ஜோன். பட் கண்டிப்பா அதை விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். This is the prediction only. இந்த prediction கண்டிப்பா 100% உண்மையாக இருக்கு. ஏன்னா நம்ம 2-3 வருஷத்தோட ரேங்க், மார்க் இதுக்கு முன்னாடியே நான் அனலைஸ் பண்ணிருக்கோம். பட் இதில் நாம ஷோ பண்ணல. சோ இந்த prediction அதிக பாசிபிலிட்டி இருக்கு. சோ அப்ப SC க்கு பாக்கும்போது 531, சோ அப்ராக்ஸிமேட்டா ஒரு 431. SCA க்கு பாக்கும்போது 363. ST க்கு பாக்கும்போது அப்ராக்ஸிமேட்டா ஒரு 388. சோ இந்த மார்க்க தாண்டி நாம எடுத்துட்டோம் அப்படினா ஒரு சின்ன சேஃப் ஜோன்ல இருக்கு. சரிங்களா? சோ OC க்கு 550 பிளஸ், BC க்கு 518 520 பிளஸ், BCM க்கு 511 பிளஸ் 510 பிளஸ், MBC க்கு 500 பிளஸ், SC க்கு 430 பிளஸ், SCA க்கு 360 பிளஸ், ST க்கு 390 பிளஸ். பட் இந்த SCA, ST, BCM சோ இந்த மூணு கம்யூனிட்டிக்கும் இதை விட இன்னுமே கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். சோ பட் ரிமைனிங் இருக்கிற கம்யூனிட்டிக்கு மோர் ஆர் லெஸ் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் ஸ்லைட் டீவியேஷன் இருக்கு. சரிங்களா? சோ அப்ப நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எழுதிருக்கிறத வச்சு நமக்கு மார்க் வருமா வராதான்னு யாரும் ரொம்ப எல்லாம் பதட்டப்படாத. சோ இந்த மார்க்குள்ள நம்ம இருக்குமான்றத ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ क्वेश्चन ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, அதனால நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றத யாரும் ரொம்ப டீவியேட் ஆயிட்டு நமக்கு வருமா வராதான்னு ரொம்ப டீவியேட் ஆயிலாம் இருக்காதீங்க. கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ மெயினா ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் நம்ம எதை மெயினா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ரேங்க் தான், not on mark. So dear students and parents, don't bother about mark, just think about rank. So நாம எவ்வளவு மார்க் எடுக்கிறோம், 720க்கு 720 எடுத்தா தான் நமக்கு சீட், 720க்கு 650 எடுத்தா தான் சீட் அப்படின்னு கிடையாது. சோ நம்மளோட ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேங்க்குள்ள இருக்குமா, அந்த ரேங்க் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ரிசல்ட் வந்துட்ட அப்புறமா நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியும். அதனால ரிசல்ட் வர வரைக்கும் யாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இருக்க வேண்டாம். சோ டியர் பேரண்ட்ஸ், இந்த டைம்ல நீங்க உங்களுடைய சன் ஆர் டாட்டர், உங்களுடைய பையன் பொண்ணுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருங்க. அதுவும் இந்த டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவை. என்னடா क्वेश्चन பேப்பரும் இப்படி வந்துருச்சு, அதுவும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து மார்க்குக்காக ஒரு சிலர் ஏதாச்சும் திட்டலாம், இல்ல கோவமா பேசலாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்ம பொண்ணு நம்ம பையனுக்கு நாம தான் சேஃப்டியா பாத்துக்கணும். அவங்க லாஸ்ட் ஒரு 10 மாசம் 11 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. அதுக்குண்டான பலன் கண்டிப்பா அவங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த prediction only for 92.5 reservation students, 7.5 reservation ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியா இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி prediction வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். சரிங்களா? சோ இதே மாதிரி நீட் ரிலேட்டடான கவுன்சிலிங் அப்டேட்ஸ், क्वेश्चंस அப்டேட், கண்டென்ட் அப்டேட்ஸ், நீட் ரிலேட்டடான வேற எந்த விதமான கண்டென்ட்ஸும் தெரிஞ்சுக்க சூர்யா அகாடமி சேலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி